குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நிலத்துல விவசாயம் போல ஒரு கடல் விவசாயம். எங்களுடைய மீனவ மக்கள் தொடர்ச்சியா படுகிற துயரங்களை நீங்க பாக்குறீங்க. கடலுக்குள்ள சென்று மீன் பிடிக்க முடியாத ஒரு பெரும் துயரம். அப்ப எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லி கைது செய்யப்படுவதும், சிறைபிடிக்கப்படுவது, சுட்டு வீழ்த்தப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. இது என்று இந்த துயருக்கு ஒரு முற்று வரும் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. ரெண்டாவது, எங்களுக்கு இப்ப கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்லை. இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்குங்கிறாங்க. செத்து கரை ஒதுங்குற மீன்கள்ல வயிற்றுல எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு திமிங்கலம் ஒதுங்குனா அதுல 40 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்க வளிமண்டலம்னு ஒண்ணுதான், இந்த காற்று படலம் தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தணித்து அது கட்டுப்படுத்துது. அந்த வளிமண்டலத்துக்கு இந்த ஓசோன் காற்றை அதிகமா அனுப்புவது கடலுக்குள்ள இருக்கிற நீலப்பச்சை பாசிகள் தான், ஆல்காங்கிற அந்த தாவரம் தான். இப்போ அந்த கடலையும் நம்ம சிறுக சிறுக அழித்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்க பாக்குறீங்க, அங்க துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டருக்குள்ள உண்டி கட்டி, இப்போ என் தம்பியெல்லாம் சொல்றாங்க அது கட்டினதுனால கடல்ல அரிப்பு அதிகமா இருக்குது, நம்ம மீன் பிடிக்கவே போக முடியுது. ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையா பண்ணாம அது எல்லாமே அறகுறையா இருக்குது. அப்ப கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம், எங்களுடைய இது என்னங்கிறதா இங்க இருக்கிற சிக்கல். அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் 15 கடலம்மா மாநாடு நாங்க போனோம். கடல்னா என்ன, கடலின் பயன் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ ஒரு தண்ணியா கிடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். 71 விழுக்காடு பூமியில நீர் தான், கடல் தான். மீதி இருக்கிற 29 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அதுக்குள்ள இருக்கிற மனுஷ பையன் இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு இருக்கான். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம். அதனால அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள், தீர்வுகள்ங்கிறத எடுத்து வச்சு பேசுவோம். அதுக்கு தான் இந்த பயணம். கடலுக்குள்ள போய் திரும்புறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனாலும் எங்கள் அன்னைங்களோட போகணும், தம்பிகளோட போகணும்னு ஒரு இரவுல தான் போறதா இருந்தது. சரி, அப்புறம் எங்க அண்ணன் இப்ப மாற்றி விட்டாரு பயணத்தை, பகல்ல போயிட்டு திரும்பிடலாம். இது ஒரு அனுபவம் தான், புது அனுபவம் தான். வேற மாநாடு என்னைக்கு நவம்பர் 15 எங்க வச்சு நடக்குது? இங்கேதான், தூத்துக்குடியில. மெயினா கடலை பார்க்கறதுக்கு, கடல்ல பாதுகாக்கிறதுக்காக. ஆமா, கடல் உங்களுக்கு மலைகளின் மாநாடு போடுறாங்க. அந்த செய்தி அந்த கரூர் விபத்துல அந்த உயிரிழப்புல அது போய் சேரல. மரங்களின் மாநாடு போடுறோம். மரம்னா என்ன, மலைனா என்ன, கடல்னா என்ன, நீர்னா என்ன கூட தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப சிக்கல். அப்ப இந்த கடலை நம்ம எப்படி, எல்லா நச்சு கழிவுகளையும் கடல்ல தான் கொண்டு போறோம். நீங்க இப்ப பாக்குறீங்க அணு உலை, அது எதுக்கு கடற்கரை ஓரத்துல ஸ்டெர்லைட் அணு உலைலாம் நீங்க நிறுவுறீங்க? எல்லா கழிவுகளையும் அங்கதான் கொண்டு போறோம். சாய கழிவு, ஆலை கழிவு எல்லாமே கடல்ல தான் சேருது. அப்ப நீங்க இப்ப அணு உலையை குளிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும். அந்த தண்ணீர் எதுக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க? கடலுக்குள்ளதான் போகுது. அதுல கசிவு தேவையில்லை. அந்த தண்ணீர் உலையில பட்டு போற தண்ணீர்ல கசிவு போகுதுல்ல, அதுவே போதுமானது. அந்த இது போகும்போது கடலுக்கு உயிரினங்கள்லாம் நஞ்சாகும், விஷமாகும், சாகும். அது ஒரு பேராபத்து இருக்கு. அதனாலதான் நாங்க அதை எதிர்த்து போராடணும். அதனால அதை வெற்றிகரமா அதை மூட முடியல. அதனால அதை உணர்த்தணும். எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். இது சூரியனும் கடலும் இல்லைன்னா உயிர்கள் எது? கடல் அம்மா, அது தந்தை, அவங்களுடைய இணைவுல தான் நீராவியாகி மேலே போய் மேகமாகி குளிர்ந்து மழை பொழியுது. மழை இல்லைன்னா நிலத்துல என்ன இருக்கும்? அதனால கடல்ங்கிறது எங்க தாய். அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்கு.
அதுக்காக தான் இந்த மாநாடு. பல்வேறு பகுதிகளில் கடல் அரிப்பு இருக்குது. இப்ப தமிழகத்திலே பார்த்திருப்போம், கடல் அரிப்பு அதிகமா இருக்குது. திருச்செந்தூர் கோயில் பகுதியிலும் கடல் அரிப்பு அதிகமா இருக்குது. இந்த தூண்டில் பாலங்களால தான் அரிப்பு அதிகமா இருக்குன்னு நீங்க கடற்கரை பணிகள்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். இங்க அதிகமா இருக்கிறது காரணம் அந்த ஹார்பர் தான், அந்த துறைமுகம் தான். அதை கட்டினதுல இருந்து தான் கூடுதலா கடல் அரிப்பு இருக்குங்கிறது நம்ம தம்பிகள் சொல்றாங்க. ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்றாங்கல்ல, அவங்க அதை தான் காரணமா சொல்றாங்க. அதை என்ன செய்யறது, அது தடுத்து போராடி பயன் இல்லாம போயிடுச்சு. அது கட்டிட்டாங்க. அது அவன் சொல்றான், என் தம்பி போறான்னா அந்த கொடுக்குற 200 லிட்டர் இந்த மண்ணெண்ணெய் மானியம் கொடுக்கறதை நிறுத்திடுவாங்கன்னு. போராடினா நிறுத்திடுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? விஜய்க்கு வந்து எஸ்எட் பிரிவு பாதுகாப்பு வழங்கணும்னு பரிந்துரை பண்ணிருக்காங்க சிஆர்பிஎஃப். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு தேவைப்படுது, கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. அதுல போய் எனக்கு தேவையில்லை, அதனால நான் கேட்கறது இல்லை. கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்குலாம். பாதுகாப்பு வந்து கரூர் சம்பவம் தான் காரணமா கரூர்ல அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு. இல்ல முதல்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க. அண்ணாமலைக்கு, தம்பி விஜய்க்கெல்லாம் கொடுத்தா இருந்தாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைன்னு விரும்புறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுல ஒன்றும் பெரிய செய்தி ஒன்று இருக்கு. நேற்று நீதிமன்றம் பல விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கு. கரூர் சம்பவம் விஷயம் தொடர்பா என்ன சொல்றது, நிறைய அறிவுறுத்தல் பட்டிருக்கு. நீங்க வந்து ஏன் காவல்துறை இதா இருக்கீங்க, இன்னும் யார் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றம் வந்து அறிவுறுத்திருக்கு. இருக்கிற மாதிரியான அறிவுறுத்திருக்காங்க. விஜயை கைது பண்ணணும்னு சொல்லி திருமாவளவன், வேல்முருகன் எல்லாரும் வந்து கோரிக்கை அது எப்படின்னு தெரியல. நம்ம போய் சட்ட முடிவுகளில் போய் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அறிவுரைங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும். என்னை கேட்டால் இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமாக நடத்திக்கலாம். ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கிளம்பிடலாம். இது மாதிரி தெருக்களுக்குள்ள போகிறது வந்து எப்பவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணணும். அது எல்லாருமே செய்கிறாங்க. அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது, மாற்றிக்கிறது நல்லது. மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம். ஒரு அரை மணி நேரம் இப்போ எல்லாம் நீங்கள்லாம் இவ்வளோ ஊட வச்சு ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்கள் பேசுங்க, இந்தப்போ இவர் பேசுவாருன்னு அறிவிச்சு பேசுனா அது எல்லாருமே எல்லாருமே உலக ஊடகம் வச்சுருக்காங்க, தெரிஞ்சிட போகுது. யார் பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திட போகிறாங்க. இது நேர விரயம், பண விரயம், பெரிய மக்களுக்கும் தொந்தரவு. அந்த முறை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறது நல்லது. ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ராஜா மூத்த தலைவர் வந்து இவனால எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர் கூட நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் மட்டும் இல்ல, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்க பாத்தீங்க, அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவில் எம்மாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவை தான் சொல்றாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, அந்த கட்சி முடிவெடுக்குது. இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு, இப்போ நான் வந்ததுனால கூட்டம், தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம். அப்போ அவர் வரவு தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றுது. அது இல்லை பழியை நீங்க அரசு ஏற்கணும், நீங்களே ஏற்கணும், காவல்துறையே ஏற்கணும் போது, அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் வரும். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. அதை பொறுப்பா நடந்திருக்கணும். நம்ம தவறி விட்டுட்டோம், அதனால பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி, விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு, இனி வரும் காலங்கள்ல கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும். அது மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இது அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. நீங்களுமே ஸ்டார்டிங்ல வந்து என் தம்பி வந்து அந்த துணை முதலமைச்சராக ஆக்குவேன் அப்படிலாம் நீங்களுமே ஸ்டார்டிங்ல பேசுனீங்க. அடுத்த கட்ட அவருடைய நிலைப்பாடுகள் மாறும்போது அவரு வரும்போது அவர் எடுத்து வைக்கிற கொள்கைகள்ல நமக்கு நிறைய முரண் வந்துருது. மாநாடு வரைக்கும் நம்ம வாழ்த்தி செய்திதான் போட்டேன். அவர் வரும்போது மறுபடியும் அதே திராவிட சித்தாந்தம் அதை எடுத்துக்கிட்டு, அப்புறம் அதுல ரொம்ப கொடுமையானது தமிழ் தேசியமும்
திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்ட்டாங்க. அதுதான் திருப்பி திருப்பி இது என்னடா கொடுமையா இருக்குது அப்படின்னா, அப்ப வீட்டுக்கோழிக்கு காட்டு பூனை காவலான்னு வந்துருது. எதிரெதிர் சித்தாந்தம் கொண்டது அது. இந்தியம் திராவிடம், அதுல இருந்து நேர் எதிரான கோட்பாடை கொண்டது தமிழ் தேசிய அந்த அரசியல் கோட்பாடு. அது ரெண்டும் ஒன்னாகும்னு சொல்ல முடியாது. இந்தி வந்து இந்தியத்துக்கு வந்து மும்மொழி கொள்கை, திராவிடத்துக்கு இருமொழி கொள்கை, தமிழ் தேசியத்துக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தான், எங்கள் தாய்மொழி. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் வச்சுப்போம். அப்ப இதுல ரொம்ப மாறுபாடு இருக்குது. இல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அது வந்து அரசியலா மாறிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இப்போ வர கூட்டணிகள்லாம் இன்னும் மாறும்போது நாம் தலைமையோட நிலைமை வந்து எப்படி நிலைப்பாடு? ஒரே நிலைப்பாடு தான். நான் தனிச்சுதான் போட்டிடுறோம். இப்ப பக்கத்துல 2 வேட்பாளர் நிக்கிறாங்க பாருங்க, தூத்துக்குடியில ஒரு கன்னியாகுமரியில். அதனால அது போட்டிடுறோம். அதுல போய் தனிச்சுதான் போட்டிடுறோம். என்னால மத்த எங்க கோட்பாட்டை கொண்டு அடமானம் வைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தமிழர் பிரதமர் ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு வந்து முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தமிழர்கள் யாரும் பிரதமர் அவருக்கு ஆசைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு, ஆனா யதார்த்தத்துல இல்ல. ஒரு தலைவனுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு, காமராஜுக்கு. அப்ப லால்பூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணீங்க. இதே நம்ம ஊரை சேர்ந்த ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதை அவர்கிட்ட, நீங்க வந்து லால்பூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க, அவர் இறந்துட்டாரு, அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வரீங்க, இப்படி மற்றவர்களை தேர்வு செய்யறதுக்கு நீங்களே நின்றுலாமே, பிரதமரா ஆயிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆஹா நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா தமிழர்களை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஐயா இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி 2 பேருமே பொருளாதாரம் படிச்சவங்க தான், மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும். 5 ஆண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு. அதே ஒரு 5 ஆண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தாரு. 2 பேருமே பொருளாதாரம் படிச்ச ஆட்கள் தான். இவரை ஒரு சீக்கியருக்கு 5 ஆண்டு கொடுத்தாச்சு, ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ட்டு ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் கொடுக்கல பாருங்க. அதனால அது சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆந்திரால கூட நரசிம்மராவ் வந்துட்டாரு, தேவேகவுடா இருந்துட்டாரு. கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்க இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை. கொடுத்தா ஒன்னத்துக்கு அதை அந்த குடியரசுத் தலைவர் பதவியை கொடுப்பாங்க. காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போடப்பாங்க. அதுதான் பயன்படும். அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது நம்ம சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்துல. இப்ப குஜராத்தை சேர்ந்தவரே 3 முறை இருக்காரு. ஒரே ஒரு இனத்துக்கு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம், வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம். அது மாதிரி வரும்போதுதான் நமக்கு ஒரு இது என் நாடு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஆனா யதார்த்தத்தில் அது இல்லைங்கிறத உண்மை. முதல்வர் பதவிங்கிறது அதிகாரமற்ற பதவி, அதுக்கு தான் தமிழர்கள் வந்து நாட்டம் பண்றாங்க அப்படின்னு. அதிகாரமற்ற பதவின்னு எப்படி சொல்லுவீங்க? அதிகாரமற்ற பதவிக்கு 5000 கோடி 10,000 கோடியை கொட்டி தேர்தலில் செலவு பண்ணி வாக்கு காசு கொடுத்து வாங்கி வர்றீங்க, அதெல்லாம் சும்மா. அதிகாரமற்ற பதவினா எதுக்கு போட்டிடணும்? அது தேவையில்லையே, அது சும்மா சொல்றேன்.